வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடுராத்திரி வீட்டை விட்டு துரத்தப்பட்ட அறந்தாங்கி நிசா, மாற்று துணி இல்லாமல் பட்ட கஷ்டம், வெளியே தெரியாத சோகம், அவங்களே தன்னுடைய பேட்டியில் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க. வாங்க என்ன தகவல், அந்த பேட்டியில் அறந்தாங்கி நிசா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்ட காலங்களை குறித்து பேசியிருக்கிறாங்க. முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மேடையில் அறந்தாங்கி நிசா பேச ஆரம்பித்து விட்டாலே அரங்கமே சிரிப்பில் அதிரும். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை கூட காமெடியாக மாற்றி பேசுவது அவருடைய ஸ்டைல். ஆனால் இன்று விஜய் டிவியில் பிரபலமாக நடிகையாக உயர்ந்திருக்கும் அறந்தாங்கி நிசாவினுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் குறித்து கேபிஓ பழனி பேசியிருப்பது சோசியல் மீடியாவில் கவனம் பெற்று வருகிறது. அறந்தாங்கி நிசா தன்னைத்தானே சின்னத்திரை நயன்தாரா என்று சொல்லி காமெடி செய்து கொண்டிருப்பாங்க. அதை பார்த்து பலருமே அவங்கள ட்ரோல் செய்தாலும் அவங்க கண்டுகொள்வதே கிடையாது. புயல், மழை போன்ற இயற்கை சீற்றங்கள் போது கூட தன்னால் முடிந்த அளவில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்திருப்பாங்க. ஆனால் அவங்க பட்ட கஷ்டங்கள் குறித்து கேபிஒய் பழனி பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. பழனி பேசும்போது அறந்தாங்கி நிசா கணவர் வெளிநாட்டில் இருந்த சமயத்தில் அவருடைய குடும்பத்தினருடன் அறந்தாங்கி நிசாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது குடும்பத்தினர் அறந்தாங்கி நிசாவை நடுராத்திரி வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. கையில் குழந்தையுடன் அவங்க நடுத்தெருவில் வந்து நின்றுருந்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ செல்ஃபோன் வசதி கூட கிடையாது. அந்த நேரத்தில் அவருடைய அப்பா சொந்த ஊரில் கிளம்பி வந்து அறந்தாங்கி நிசாவை கூட்டி கொண்டு போவாங்க. ஆனால் போகும்போது, இனி நான் உன்னுடைய வீட்டுக்கு என் பொண்ணை அனுப்பி வைக்கவோ மாட்டேன்னு சண்டை போட்டு போனார். இப்படி வெளியே தெரியாத பல விஷயங்களை அறந்தாங்கி நிசா வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. எல்லா வீட்லேயுமே குடும்பங்களில் சண்டைகளும் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் பிரபலங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை வெளியில் தெரியவில்லை என்பதுதான் நிசாவினுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் தான் இப்போது சொல்கிறாங்க. பழனி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதோடு இன்னொரு சம்பவத்தையும் அவங்க கூறினாங்க. ஒரு முறை வெளிநாட்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அறந்தாங்கி நிசா சென்றபோது அப்போது அங்கிருந்த அம்மை நோய் வந்துவிட்டதாம். அம்மை நோய் வந்துவிட்டால் உடனே நாட்டை விட்டு வெளியேற வர முடியாது என்பதால் அவங்க அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாம். ஆனாலும் அந்த சமயத்தில் அறந்தாங்கி நிசா ஒரு நைட்டி மட்டும்தான் இருந்தாங்களாம். அந்த ஒரு நைட்டியை வந்து தான் அவங்க ஒரு வாரமாக அங்கேயே சமாளித்தாங்க. இப்படி பல கஷ்டங்களை தாண்டி தான் அறந்தாங்கி நிசாவும் வந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் எனக்கும் அவங்க நல்ல தோழியாக இருக்கிறாங்க. நாங்கள் கலக்கப்போதார நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது எப்படி என்னிடம் பழகினாரோ அதே போல் இப்போவும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருமே இப்படி இருப்பாங்களா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் என்று பழனி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பழனி அறந்தாங்கி நிசா பற்றி சொன்ன விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவனம் பெற்று வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் பதிவிடுங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.